ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாங்க. நம்மளோட செடியில் இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பொறிக்கிறதுக்கு. நம்மளுது வந்து இது வந்து நித்திய மல்லிங்க. நித்திய மல்லிங்கிறதோட சந்தன மல்லின்னு சொல்லலாம். இது வந்து பூ ரொம்ப வாசனையான பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாதி மல்லி, மல்லி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சந்தன முல்லை. இது ரொம்ப வாசனையான பூ. இங்கே பாருங்கள், உரமெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. நல்ல பூ வந்து மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பக்கத்தில் க்ளோஸ் பண்ணி காட்டு. எவ்வளோ பூ மொக்குலாம் வந்திருக்குதுன்னு பாருங்கள். பொறிச்சோம்னா கட்டணும் அப்படின்னா ஒரு 10 முழம் பூவுக்கு மேலேயே வரும். பாருங்கள் எவ்வளோ பூக்கள்னு. அது மேலே எப்படி பக்கமாக காட்டு. இங்கே பாருங்கள், இன்னும் இந்த சைடும் நிறையா இருக்குது. இதில் மேலே இங்கே பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ மலர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இது சாயந்தரம் 6 மணிக்கு இப்போ எடுத்துருக்குறோம் அந்த வியூவு. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த என்ன சொல்கிறது, வீடே முன்னாடி ரொம்ப மனமாக இருக்குங்க. வீட்டுக்கும் அது மனமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா மனசுன்னு செய்வாங்க. நாங்கள் பொறிக்கிறதே இல்லை மேக்ஸிமம். ஏன்னா நாங்கள் வர டைமுக்கு வந்து பூவெல்லாம் ஃபுல்லாக பூத்துருது. பிள்ளைங்க வந்து நாங்கள் பொறிக்கிறதுக்கு வரதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. பிள்ளைங்க வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இது நீட்டாக பொறிச்சிருவாங்க. பொறிச்சாங்கன்னா 10 முழம் பூவாட்டம் ஆகுங்க. மற்ற செடிகள்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது இவ்வளோ பூ பூக்குமாங்கிறது தெரியல. ஆனால் மல்லிப்பூ, ஜாதி மல்லிங்கிறது ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் இந்த பூ மட்டும் நமக்கு வருஷம் 365 நாளும் பூக்குங்க. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாண நாளுக்காக, எங்களோட கல்யாண நாளப்போ நர்சரியிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து வைக்கணுமேங்கிறதுக்கோசம் ஒரு செம்பருத்தி செடியும் இந்த செடியும் வச்சோம். 30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இது வருஷம் 365 நாளும் பூ வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த மாதிரி காய்கள் வந்து வச்சிரும். இப்போ நம்ம பூ பொறிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காய் மாதிரி வந்துடும். இதுக்கு வேறு மெயின்டெனன்ஸே எதுவுமே இல்லைங்க. இதை மட்டும் இப்படி கிள்ளி விட்டோம்னா போதும். இதிலேருந்து 4-5 தளவு வந்து நமக்கு இது அப்படியே இதிலேருந்து நல்லா க்ரோத் ஆகி வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, இது மட்டும்தான் நம்ம பறித்து போடணும். வேறு மற்றபடி இதுக்கு வேறு எதுவுமே உரமோ வேறு எதுவுமே நமக்கு பூ பாருங்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உடச்சி விட தான் ரொம்ப பூ வைக்குங்க. இந்த மாதிரி மொக்கா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கிள்ளி விட்டோம்னா போதும். வேறு எந்த வேலையும் கிடையாது இதில். பாருங்கள், இதுக்கு சும்மா கீழே சந்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சோண்டு இடம் இருந்துன்னு வச்சோம். நம்மளுக்கு முன்னாடி எல்லாமே காரை போட்டுக்க இடம் இல்லை. இது வச்சுட்டு ஒரு கயிறு மட்டும் போட்டு மேலே, இது வந்து துணிக்காய போடுற கம்பி. இந்த கம்பியில் எடுத்து கட்டி விட்டு வச்சிடணும். இந்த கம்பியோட ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டில் இந்த கம்பிக்கும் அந்த கம்பிக்கும் மேலே கம்பி போட்டு கட்டியிருக்கிறோம். அந்த கம்பியில் வந்து கயிறு போட்டு கட்டினது தான். அந்த சாரம் கட்டுற கயிறு போட்டு இழுத்து கட்டினேன். அதுலேருந்து அப்படியே இதெல்லாம் இப்படி ஃபுல்லாக வந்துருச்சு. பாருங்கள், பூ பூத்துக்கிட்டே இருக்கும். காலையில் வந்து இவங்க அப்பா வந்து பொறிச்சிடுவார். சாயந்தரத்தில் நான் வரதுக்கு டைம் இருக்காது இதில் பொறிக்கிறதுக்கு. நம்ம பாப்பாலாம் இருக்கிறா எல்லாம் பொறிச்சு வச்சுருவாங்க. பொறிச்சு கட்டி வச்சுருவோம். அது மெயினாக வந்து இது வந்து பள்ளியறை பூஜைக்கு நமக்கு இதை கொடுக்கலாங்க. பள்ளியறை பூஜைக்கு வந்து கணவன் மனை ஒற்றுமைக்காக நம்ம சிவபெருமானுக்கு, தாயாருக்கும் வந்து பள்ளியறை பூஜைக்கு இது கொடுக்கறது ரொம்பவும் உகந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம கொடுத்தோம்னாலும் நல்ல மனமுள்ள பூக்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஜாதி மல்லி, மல்லியெல்லாம் வந்து ஒரு சில சீசனுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம நித்தமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம கொடுக்கலாங்க. இது வந்து நித்திய மல்லி அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ காலையில் சாமி பூஜை ரூமில் போட்டுட்டோம் அப்படின்னா, சாமிகிட்ட போட்டுட்டோம்னா நாளைக்கு சாயந்தரம் வந்து பார்த்தோம்னாலும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ரூமை ஓப்பன் பண்ணோம்னாவே அவ்வளோ ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு மனமுள்ள பூங்க. நீங்கள் வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இந்த பூ ஒரு செடி ஒன்று வாங்கி வைங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சீசனுக்கு மட்டும் இல்லாத எல்லா சீசன்லேயும் நமக்கு பூ கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நித்திய மல்லி தான். சந்தன மல்லின்னு சொல்லலாம். இதை கேனில் இப்போ இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, இடம் இல்லாதவங்க கேன்லேயும் கூட வைக்கலாங்க. அது அந்த பக்கம் ஒன்று கேனில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது வந்து கேனில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். கேனு கீழே கேன் வச்சுருக்கிறது. அதுலேருந்து பாருங்கள் கீழே இது வந்து ஒரு கருப்பு கலர் தண்ணி கேனு, ஆயில் கேனுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இரும்பு கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கேன் வாங்கிட்டு வந்து இதில் வச்சது தான். பூக்கள் காட்டு எவ்வளோ பூ வருதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டு மேலே வர்றது இல்லாத பக்கத்து வீட்டு மேலேயும் ஏறி மேலே வரைக்கும் வந்துருச்சு. நம்ம பொறிக்கிறதுனா இப்படி பக்கத்தில் இருந்தே பொறிச்சிக்கலாம். பாருங்கள், இதில் பொறிச்சோம்னா ஒரு பிடி பூ பொறிக்கலாம். பாருங்கள், இது இப்படி இழுத்து பொறிச்சிக்கலாம், இப்படி இழுத்துக்கலாம். இது வந்து கேனில் தான் வச்சுருக்குறோம். இது சன் டிவி ஒயரு, அந்த ஒயர்லேயே அப்படியே பிடிச்சி அது அப்படியே மேலே வந்துருச்சு. மற்றபடி இந்த பூக்களும் வந்து நம்ம சாமிக்கு பயன்படுத்துறதாங்க. காலையில் தண்ணி ஊற்றலை, அதனால் அப்படி இருக்குது. ஸ்பெஷல் செடினே சொல்லலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்தால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் வந்தோம் அப்படின்னா அந்த காத்தோட்டத்துக்கு, இந்த வாசத்துக்கு அருமையாக இருக்கும் இந்த இடத்துல.
இதெல்லாம் வந்துட்டு அனுபவிச்சா மட்டும்தாங்க தெரியும் இது என்னென்னு. நான் வீட்டில் வச்சு பாருங்கள், உங்களுக்கும் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உட்காந்துருக்கவோ ஈவினிங் டைமில் வந்துட்டு பாய் போட்டு இங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னா ரொம்பவும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த இடம். போதும்.